ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. இது ஒரு புராண ஸ்லோகம். ஸ்ரீ வைகுண்டத்திலே ஸ்ரீமன் நாராயணன் எப்படி சேவை சாதிக்கிறான்னு சொல்ற ஸ்லோகம் இது. ஒரு இடத்துல பெருமாளை போய் சேவிக்கச்சே அவர் நின்ன திருக்கோலத்தோடே சேவை சாதிக்கலாம், வீத்திருந்து சேவை சாதிக்கலாம், சயனித்து சேவை சாதிக்கலாம். ஸ்ரீவைகுண்டத்தை அமர்ந்த திருக்கோலம், வீத்திருந்த திருக்கோலத்தோட தான் எம்பெருமான் சேவை சாதிப்பனாம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி. வலப்பக்கத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார், இடது பக்கத்திலே பூதேவி நீளாதேவி நாச்சிமார்கள். ஆக ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி. ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி நாச்சிமார்களோட ஆஸ்தே அழகாக வீத்திருக்கிறான் எம்பெருமான். விஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணன் வீத்திருக்கிறான். பக்தைஹி பாகவதை சஹ. வெறும் நாச்சிமார்கள் மட்டுமில்லை, கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர் முதலான நித்தசூரிகள் பல பேர். அதோடு இல்லாமல் இவ்வுலகத்துல வாழ்ந்து இங்கிருந்து தடை நீங்கி அங்க போய் சேர்ந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு முக்தாத்மா முக்தாத்மான்னு பேர். அந்த முக்தாத்மாக்களோட நித்தியர்களோட முக்தர்களோட எம்பெருமான ஒரு தர்பார்ல ராஜா உட்காண்டு காப்பலே சேவை சாதிக்கிறான்னு சொல்ற ஸ்லோகம் இது. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. பாகவதர்கள் பல பேரோட, பக்தர்கள் பல பேரோட சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். இந்த சுவாமி மணவாள மாமனிகள் ஒரு பாசுரத்தாலே சாதித்தார். வடிவாரவையில்லா மலர்மகள் ஸ்ரீதேவி நாச்சியார். வடிவாரும் மாமலராள் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க. மண்மகள் ஆய்மகள்ங்கிறது பூமி தேவி நீளாதேவி, மலர்மகள்ங்கிறது ஸ்ரீதேவி நாச்சியார். இப்படி வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் இருக்க எம்பெருமான் வீத்திருக்கிறான்ங்கிறது ஸ்ரீவைகுண்டத்திலே அவனுடைய திருக்கோலம். ஒரு நாளும் பெருமாளுக்கு நாம திருவாராதனம் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப நம்ம வீட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாலும் முதல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம். ஒரு கர்மான்னு ஆரம்பிக்கச்சே சங்கல்பம் பண்ணிக்கிற மூலியம். அதே போல இந்த எம்பெருமான இடத்துல பிரார்த்திப்போம். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவர் இந்த என் வீட்டு கிரகத்திலே அர்ச்சையாக சேவை சாதிக்கணும், அவருக்கு நான் திருவாராதனம் பண்றேன்னு மேல சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணணும். கூர்மாதீனு திவ்யலோகான் ததனு மணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுகமெகாலம் சாமரத் கிராகிணீஷ்ச விஷ்ணுன் தேவீர் விபூஷா ஆயுதகண முரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுத முககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே. எல்லாரையும் சேர்த்து எம்பெருமான நமஸ்காரம் பண்றோம். திவ்யலோகத்துல வீத்திருக்கிறான் இல்லையா, அவனுடைய அடியார்களோட சேர்த்து எல்லாருக்கும் திருவாராதனம் பண்ண போறேன் என்ன சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்டநாதனை நம்ம வீட்டுல ஆவாகனம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் மேற்கொண்டு ஆராதனமே பண்ண ஆரம்பிப்போம். இது வைகுண்டநாதன் தன் பரமோதத்திலே இருக்கிற பிரகாரம். ஸ்ரீமன் நாராயணனுக்கு இதான் முதல் நிலை, ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற நிலை. அதற்கு அடுத்த நிலைங்கிறது திருப்பார்க்கடல். க்ஷீராப்தியில சயனித்து சேவை சாதிக்கிறான் இல்லையோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் ஆண்டாளுடைய பாசுரம். அது இரண்டாவது நிலை க்ஷீராப்தி. முதல்ல வைகுண்டத்திலேருந்து க்ஷீராப்திக்கு இறங்குவன் பெருமான். இறங்கி அங்கிருந்துதான் அவதாரங்களே தொடங்கும். அதனால திருப்பார்க்கடலேன்னு அடுத்த நிலை அவதாரம். ராமனாக ராமனாக நரசிம்மனாக பல பல அவதாரங்களை பகவான் பண்ணுகிறான் அல்லவா. அதுக்கெல்லாம் விபவாவதாரம் விபவாவதாரம்னு பேர். விபவம்னாலே சேஷ்டித்தங்களை காட்டுறதுக்காக பிறந்த அவதாரம், தன்னுடைய விளையாடல்களை காட்டுறதுக்காகத்தானே பிறந்தான். முதல்ல ஸ்ரீவைகுண்டம், அடுத்தது திருப்பார்க்கடல், மூணாவது ராமகிருஷ்ணாதி விபவாவதாரங்கள். அதுக்கு மேல நாலாவது ஒரு படி இருக்கு. நமக்குள்ள ஒத்தொத்தருக்குள்ளே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் இல்லையோ. எங்கெங்கயோ தேடிட்டு போக தேவையில்லை. எங்கயோ அயோத்தியில தான் போய் தேடணுமா, மதுரையில தான் சேவை சாதிக்கிறான் இல்லையோ. அதனாலதான் கடவுள் கடவுள்னு சொல்றோம். எல்லாத்தையும் கடந்தவன் நமக்கு உள்ள இருக்கிறதுனாலதான் கடவுளுக்கு இறைவனுக்கு கடவுள்னே பேர். வேடிக்கையா ஒருத்தர் கதை சொன்னார். ஒரு பிள்ளை இடத்திலேருந்து எதையோ மறைச்சு வைக்கணும்னு ஒரு தாயாருக்கு ஆசை. எங்க மறைச்சு வச்சாலும் அது தேடி தேடி கண்டுபிடிச்சுடுறது. எங்க மறைச்சு வைக்கலான்னு போய் தன் கணவன் இடத்துல கேட்டான். அவர் ரொம்ப சுலபமா வழி சொன்னார். ஒரே இடம் பாட புஸ்தகத்துல மறைத்து வை,
கண்டிப்பா கண்டே பிடிக்க போறது இல்லைன்னு. அதே போலத்தான் இப்ப பகவான நாம தேடுறது. எங்க போய் மறைஞ்சுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தொந்தரவு அதிகமா படுத்து எம்பெருமானுக்கு. ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலும் கூட்டம் தாங்கலே, திருவேங்கடத்தில் இருந்தாலும் கூட்டம் தாங்கலே, இந்த மண்டபத்துக்கு வந்தாலும் எல்லாரும் சேவிக்கிறதுக்கு வந்துடுறா. ஒருத்தரும் தொந்தரவு பண்ணாத தேடாத இடம் உண்டான்னு பார்த்து நம்ம மனசுக்குள்ள நாம தேடவே மாட்டோம். அதனாலதான் உள்ளுக்குள்ளேயே எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கிறான். அது அந்தரியாமித்துவத்துக்கு இருக்கிற சீர்மை. நமக்குள்ளேயே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெல்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே என நமக்குள்ளேயே இருந்து சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. எல்லாருடைய ஹிருதய கமலத்துக்குள்ள நான் போய் உட்கார்ந்துருக்கேன் அர்ஜுனா. மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. நான் உள்ள இருக்கிறபடியால இவன் நினைச்சாலும் என்னாலதான், மறந்தாலும் என்னாலதான், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டாலும் என்னாலதான், தெரிஞ்சு காட்டாலும் என்னாலதான். ஏன்னா எங்கிருந்து நினைக்கணுமோ அங்கேயே நான் போய் உட்கார்ந்துட்டேன் இல்லையா. பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், அதனால உன் நினைவோ ஞாபகமோ மறதியோ அறிவோ அத்தனை எனக்கு அதீனம் என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு சாதிக்கிறான். அதனால நமக்கு உள்ள இருக்கிறதுங்கிறது 4வது நிலை. உள்ளே இருந்தா தான் இவனுக்கு எப்ப நல்லது பண்ணலாம்னு பகவானுக்கு தெரியும். நமக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கணும். அவர் பாட்டு கண்காணாத தேசத்துல இருந்தா எனக்கு எப்ப உடம்பு என்ன வியாதி என்ன மறந்து கொடுக்கணுங்கிறது தெரியாது. என்ன கூட இருந்து பார்த்து ஒண்ணுமில்லை, நமக்குன்னு குடும்ப வைத்தியர்னு வச்சுட்டு இருப்போம். எதுனாலும் ஒரு தரம் அவரிடத்துல போய் கேட்கிறோம். ஏன்னா பிறந்தண்ணிலேருந்து இந்த உடம்புக்கு என்னென்ன வேணுங்கிறது அவருக்கு தானே தெரியும். இது கொடுத்து ஆகுமா, அது கொடுத்து ஆகாதா, இது இத்தனை அவர் தானே தெரிஞ்சு வச்சுருக்காரு. இது ஒரு ஜீவாத்மாவுக்கும் வைத்தியன் எம்பெருமான் தான். வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு சொல்றோம் இல்லையா, மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன். அதனால நமக்குள்ளேயே இருந்து என்னைக்கு இவனுக்கு நல்லது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு அந்தர்யாமித்துவம்னு பேர். இது எல்லாத்துக்கும் மேல கடைசி நிலை. முதல் 4 நிலைகளையும் நம்மால சேவிக்கவே முடியாது. ஸ்ரீவைகுண்டன இந்த கோட்டியில ஆறான சேவிச்சிருக்கலாம், அடியன் சேவிச்சதில்லை. சேவிச்சுட்டா திரும்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்க போறது இல்லை. எப்ப பரமதத்துக்கு போலையோ அதனால தானே போறதுக்கு வழி தேடத்தான் இங்க உட்கார்ந்து கேட்டுருக்கே தவிர சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா யாரும் பேசவும் போறதில்லை. இத்தனை நாளை பேசிட்டு இருக்காளே வைகுண்டநாதன் வைகுண்டநாதன்னா இன்னும் பார்க்கலேன்னு அர்த்தம். வைகுண்டநாதனை பார்த்தவன் யாரும் பேச மாட்டான். பேசிட்டு இருக்கான்னா இன்னும் பார்க்கலேன்னு அர்த்தம். பேச்சுட்டு ஒருத்தரும் திரும்பி வந்து யாரானு இப்ப பார்த்துட்டு பேசுறதுக்கு போறானா. ஆக ஸ்ரீவைகுண்டத்துல போய் நம்மளால சேவிச்சிடும் முடியாது. முடியும், ஒரு நாள் முடியும். அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்டயோ நீங்க எங்க கிட்டயோ பேசிக்க முடியாது. அங்க யார் இருந்தாலும் அவள்கிட்ட தான் நம்ம பேசி ஆனந்தப்பட முடியுமே தவிர திரும்ப அயோத்தியா மண்டபத்துக்கு வந்து அடியா ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிச்சுட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால அதுக்கு முதல்ல முடியாது படுது. சரி, திருப்பார்கடல்ல போய் சேவிக்கலாமா? அது ஏற்பட்டதே பிரம்மாதி தேவர்களுக்காக. பிரம்மா இருக்கான்னு வரம் கொடுத்துருவார். இந்த ஹிரண்யகசிபுவுக்கு எத்தாலையும் மரணம் இல்லைன்னு வரம் கொடுத்தார். கடைசியில நடுங்கி போயிட்டார் பிரம்மா தானே. இவன் எதையுமே இல்லே இல்லே இல்லேன்னு அத்தனை வாங்கி வச்சுட்டான். வெளியில பிராணம் போகப்படாது, உள்ள பிராணம் போகப்படாது, ஆகாசத்துல போகப்படாது, பூமியில போகப்படாது, பகல்ல போகப்படாது, ராத்திரியில போகப்படாது, எதுவும் போகக்கூடாதுன்னு வாங்கியே வச்சிருந்தான். பிரம்மா பாவம் ரொம்ப ஆடி போயிட்டார். கடைசியில் இவனை கொல்றதுக்கே வழி கிடையாதுன்னு ஒரு வார்த்தை பாகவதத்துல சாதித்தார் சுகாச்சாரியர். பூதேபியா தத் விசிட்டேபியா, உன்னால படைக்கப்பட்ட எதுவும் என்ன கொல்லக்கூடாதுன்னுட்டான் கடைசியில. அப்பதான் பெருமூச்சு விட்டார் நிம்மதியா பிரம்மா. என்னால படைக்கப்பட்டது தானே கொல்லக்கூடாது, என்ன படைச்சது இருக்கும் இல்லையோ அந்த நாராயணன் வந்து தானும் கொன்னு பண்ணுதான் கொஞ்சம் ஆனந்தப்பட்டார்னு சம்பிரதாயம். ஆக பிரம்மாதி தேவர்களுக்காக திருப்பார்கடல், நமக்காக அன்னு. நாம பார்த்ததே இல்லை. கேட்டா ஸ்ரீவைஷ்ணவ திருத்தலங்கள் 108ன்னு சொல்றமே, இந்த 108க்குள்ளே வைகுண்டத்தை கூட ஒரு நாள் சேவிப்போம். ஏன்னா இங்க இருந்து புறப்பட்டு போற அன்னைக்கு சேவிக்கிறதுக்கு தானே போறோம். இந்த திருப்பார்கடலை சேவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் 106 வரைக்கும் இங்க இருந்துட போறோம். 107வது திருப்பார்கடல், 108வது பரமதம். 106 இந்த ஊர்ல சேவிச்சு விடலாம், 108 அங்க போன அன்னைக்கு சேவிச்சு விடலாம். இந்த திருப்பார்கடல் 107 என்னைக்கு நாம சேவிக்க போறோம்? அது ஏதோ மகரிஷிகள் வேணா போயிட்டு வரலாம், பிரம்மா சிவன் ருத்ர இவர்கள்லாம் வேணா போயிட்டு வரலாம். நமக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால என்னதான் பண்ணாலும் 107 நம்மளால சேவிக்க முடியும். தலைகீழ் நின்னாலும் 8வது ஒரே ஒரு திவ்ய தேசத்தை சேவிக்கிறதுக்கு வழியே கிடையாது. திருப்பார்கடலையும் நாம பார்க்க போறது இல்லை. சரி, கண்ணனோ ராமனோ நரசிம்ம பெருமான்லாம் திருவதாரம் பண்ணாலே அவளை சேவிக்கலாமே. நம்ம ஊர்ல தான் பிறந்திருக்கா, நாம் இருந்த நாட்டுல தான் வாழ்ந்துள்ளார்கள், அவர்களை சேவிக்கலாமேன்னு தோணும். சேவிக்கலாம். ஆனா என்னுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் சேவிச்சிருக்கலாமோ என்னமோ. நான் இருக்கிற காலத்துல அவர்கள் இல்லையோ, நான் இருக்கிற தேசத்துலதான் பிறந்தார்கள். ஆனா நான் இருக்கிற காலத்துல அவர்கள் இல்லையே. நான் இருக்கிறது கலியுகத்திலே. கண்ணன் பிறந்ததோ துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகத்திலே ராமன் பிறந்தது, அதுக்கு முன்னாடி மத்த அவதாரங்கள்லாம் கிருத்தயுகத்திலே நடந்தது. அதனால அப்படியே எனக்கு சேவிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை.
விபவாவதாரங்களையும் சேவிக்க முடியாது. கடைசியில எனக்குள்ளே இருக்காரே தேடிக்கலாமேன்னு பார்த்தா அதுக்கு யோக சாஸ்திரம் தெரியணும். உள்ள இருக்கிற எம்பெருமான வெளிக்கொன்ற ஆப்பல நாம சேவிக்கணும்னா எத்தனை யோக பிரபாவம் இருக்கணும். அஷ்டாங்க யோகம் தெரிந்து அஷ்டமகா சித்தி ஏற்பட்டு யமம் நியமம் தாரணம் பிராணாயாமம் இது இத்தனையும் தெரிஞ்சவனுக்குன்னா உள்ள இருக்கிற எம்பெருமான் சேவை சாதிக்க போறான். நமக்கு கண்டிப்பா தெரியவே போறதில்லை. மூச்சு இழுத்து விடுங்கிறதுக்குள்ள விடுறதுக்கே மறந்து போடுறோம். இந்த நிலைமையில நாம இருக்கிறச்சே இன்னும் பிராணாயாமத்தில் அப்படி பண்ணி இப்படி பண்ணியும் நம்ம சாதாரணமா மருத்துவம் வைத்திய சாஸ்திரம் சொல்றது 16 தடவை ஒரு நிமிஷத்துக்கு நாம மூச்சை இழுத்து விடுவோம். அது சாதாரணமா நமக்கு நடக்கிறது. அந்த மூச்சை கொஞ்சம் நிதானப்படுத்தி 12 தடவை விடும்படி ஆக்கினுட்டோம்னா பல வியாதிகள் தொலைந்தே போயிடும். அந்த பயிற்சிக்காகத்தான் பிராணாயாமம்ங்கிறது நாம பண்றதே. இந்த சந்தியாவந்தனத்துல 3 வேளை 9 தடவை பிராணாயாமம் குறுக்க பிராணாயாமம் அப்பப்ப நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு தூரம் மோசமா படுத்து கர்மாக்கள்லாம் நிறைய வாத்தியார் சுவாமிகள்லாம் இருந்து பார்த்துட்டே இருக்கிற இடம் இது. சுவாமி பண்ணி வச்சுருப்பார். அவர் பண்ணி வச்சே சம்ஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லிட்டே போவார். வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணி அப்புறம் மந்திரத்தை சொல்லுவார். பிராணாநாயம்யா அபோபஸ்பிருஷ்யா ஆச்சம்யா. ஆச்சம்யானா ஆச்சமனம் பண்ணுன்னு அர்த்தம். பிராணாயம்யானா பிராணாயாமம் பண்ணுன்னு அர்த்தம். அபோபஸ்பிருஷ்யானா தீர்த்தத்தை தொடுன்னு அர்த்தம். இவர் நடுவில் மந்திரம் சொல்லுவார். செய்ய வேண்டிய செயலையும் நடுவில் சொல்லுவார். பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாது பாவம். அதனால இவர் பிராணாயாமியான்னா அவன் மூக்க பிடிக்க மாட்டான். பிராணாநாயம்யான்னு அவன் திரும்பி சொல்லிவிடுறான். இவர் ஆச்சம்யான்னு சொன்னா அவன் ஆச்சமனம் பண்றது இல்லை. இவன் ஆச்சம்யான்னு திருப்பி சொல்லிவிடுறான். இப்போ வாத்தியார் சுவாமி பாடு ஆச்சம்யான்னு சொல்லிட்டு அவரே பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இவன் எப்படி அதை புரிஞ்சுட்டு பண்ண போறதே கிடையாது. அதனால இந்த கர்மாங்கிறது இந்த பிராணாயாம கர்மாவே இவ்வளவு தூரம் நாம தெரிஞ்சுக்கலன்னா மேற்கொண்டு மற்றதை எங்க தெரிஞ்சுக்கிறது? உள்ள இருக்கிற எம்பெருமானை சேவிக்கிறது மிகவும் துர்லபம். அது ஏதோ ஒரு திருமழிச்சி ஆழ்வாருக்கு சேவை சாதித்தான் எம்பெருமான். சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்புசிந்து காட்டிடே. எல்லாருடைய வாய் அடங்கும்படி திருமழிச்சி ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல சேவை சாதித்தான். இன்னொன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது மாருதி ஹனுமானுடைய நெஞ்சகத்துக்குள்ளே ராமனும் சீதையுமாக சேவை சாதித்தது உலகத்திலேயே பிரசித்தம். இந்த மாதிரி மகாபக்தர்களுக்கு வேணா சேவை சாதிக்கலாமே தவிர நாம சுலபத்துல அந்தர்யாமிய சேவிச்சுடவே முடியாது. ஆக இப்ப 4 நிலைக்கும் வழி இல்லை. வைகுண்டநாதனும் இல்லை, திருப்பார்கடல்நாதனும் இல்லை, ராமகிருஷ்ணர்களோ நாம் பிறந்த காலத்துல பிறக்கல. உள்ள இருக்கிற எம்பெருமான் ரொம்ப கிட்டக்க இருக்கார். ஆனா எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நாம இங்க உட்காந்துருப்போம். மேல இருக்கிற இத்தனையும் கண்ணுக்கு தெரியுமே தவிர இப்ப நாம உட்காண்டதுக்கு நேர் கீழே பூமியில என்ன இருக்குன்னு நமக்கு யாருக்கான்னு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. எத்தனை ஆழம் இருக்கு தெரியுமா? தெரியாது. தண்ணீர் இருக்கா எண்ணெய் இருக்கா தெரியுமா? தெரியாது. இது எதுவுமே கீழே இருக்கிறது நமக்கு தெரியாது. இதை தெரிஞ்சினாலும் தெரிஞ்சுடலாம். எம்பெருமான் உள்ள இருக்கிறவனை தேடி கண்டே பிடிக்க முடியாது. 4 பெரிய குறைபாடு. இப்போ எம்பெருமான் இத்தனை பிரகாரத்துல சேவை சாதித்தாலும் நம்மால சேவிக்க முடியலையே. அதுக்காக குறை தீர சேவை சாதிக்கிற இடம் தான் அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரம்னு சொல்றோம். அர்ச்சைன்னா கோயில் தோறும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறானோ இல்லையோ விக்கிரக ரூபத்தோட அதைத்தான் அர்ச்சைன்னு சொல்லுவார்கள். அர்ச்சாவதாரம் யாருக்காக ஏற்பட்டதுன்னா அக்னௌதிஷ்டதி விப்ராணாம். பிராமணர்களுக்கு எம்பெருமான் அக்னியில எப்பவும் சேவை சாதிப்பான். ஏன்னா அக்னி காரியத்தை பிராமணால் விடாம பண்ணிட்டு இருக்கணும். அக்னௌதிஷ்டதி விப்ராணாம். அடுத்தது ஹிருதி திஷ்டதி யோகினாம். ஹிருதயத்துக்குள்ளே யோகிகளுக்கு சேவை சாதிக்கிறான். தியானம் பண்ணி அவா புரிஞ்சு விடுறான். அதற்கப்புறம் சாதித்தார் சர்வத்திர சமதரிசனா. எல்லா இடத்துலையும் சமதரிசனத்தோட இருக்கிறவாளுக்கு சேவை சாதிக்கிறான். இப்ப சுகாச்சாரியர் போல இருந்தால் இந்த கடிகாரத்திலையும் பிரம்மத்தை பார்த்துருவார், இந்த துணியிலையும் பிரம்மத்தை பார்த்துருவார், இந்த மாலையிலையும் பிரம்மத்தை பார்த்துருவார். சாமி நானும் பார்க்கலாம் என்ன? அடி என்கிட்ட இன்னும் பிரம்மத்திடத்திலேயே பிரம்மத்தை பார்க்க முடியல. அப்புறம் என்ன நான் துணியிலையும் மணியிலையும் மாலையிலையும் போய் பிரம்மத்தை பார்க்க? அதனால அவ்வளவு சுலபத்துல அந்த சமதர்சனம்னா நமக்கு வந்துட போறதவே இல்லை. எல்லா இடத்திலையும் பிரம்மம் தான் இருந்துட்டா உலகத்துல சண்டை சச்சரவுக்கும் வாய்ப்பில்லை, வம்பு தும்புகளுக்கும் வாய்ப்பில்லை. அது சுலபத்துல வந்துடாது. சர்வத்திர சமதரிசினாம். அப்புறம் கடைசியா சொன்னார் ஹிருதய கமலத்திலே யோகிகளுக்காக. அடுத்தது சர்வத்திர எல்லா இடத்திலையும் சமதர்சனம் இருக்கிறவாளுக்காக. அக்னியிலே பிராமணருக்காக. பிரதிமாசு அப்பிரபுத்தானாம். புத்தி மட்டா இருக்கிற நம் போன்றவர்களுக்கு பிரதிமான விக்கிரகம் பொம்மையத்தான் பிரதிமைன்னு சொல்லுவார். நம்ம போல புத்தி குறைச்சரவாட்களுக்கு விக்கிரக ரூபத்தோட அர்ச்சையா சேவை சாதிக்கிறான்னு சாஸ்திரம். இது நம்ம பத்தி நல்லா கணிச்சு சொல்றது. இப்ப சாஸ்திரம் யாருக்காக எங்கெங்க சேவை சாதிக்கிறான்? பிராமணர்களுக்காக அக்னி மத்தியத்திலே, யோகிகளுக்காக ஹிருதய கமலத்திலே, அதே போல எல்லா இடத்திலையும் பார்ப்பவர்களுக்காக எல்லா இடத்திலேயும். முதல்ல இந்த மாதிரி புத்தி இல்லாதவர்களுக்காக அர்ச்சா ரூபத்துல திவ்ய தேசங்களிலே சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். இது மொத்தம் தான் 5 நிலைகள். பரரூபம், வியூக ரூபம், விபவ ரூபம்,
அந்தர்யாமித்துவம், அர்ச்சாவதாரம். இதத்தான் 5 நிலைகளாக சொல்லுவார்கள். ஆழ்வார் ஒரு பாசுரத்துல காட்டினார். விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண் மீதுழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய். ஆழ்வாருடைய அழகான பாசுரம். விண்மீதிருப்பாய், பரமோதத்துக்கு மேல சேவை சாதிக்கிறான். மலமேல் நிற்பாய், திருவேங்கடமுடையானா அச்சையா சேவை சாதிக்கிறான். மலைனாலே திருவேங்கடம் தான் மலை. திருமலைங்கிற 7 மலையை தவிர வேற எந்த மலையை நாம மலைன்னு ஒத்துக்க முடியும்? அந்த நாள்ல எல்லாம் மலைக்கு போறேன்னு சொன்னோம்னா அது திருவேங்கடம் திருமலையப்பன ஒருத்தனையே தான் குறிக்கும். ஸ்ரீனிவாசனாக வெங்கடேசன் சேவை சாதிக்கிறான். அதைத்தான் மலமேல் நிற்பாய்னு சாதித்தார். விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், திருப்பார் கடல்ல சயனிச்சுனுட்டாய்னு சொல்லிட்டார். மண்மீதுழல்வாய், ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை நிறைய பண்றாய்னு சொல்லிட்டார். மண்ணின் மீது உழலுதல் தானே ராமன் கண்ணனாக. கடைசியா மண்மீதுழல்வாய், இவற்றுளெங்கும் மறைந்து உறைவாய், இதற்குள்ள மறைந்த அந்தர்யாமியாகவும் சேவை சாதிக்கிறான். இந்த 5 நிலைகள் எம்பெருமானுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 5ஐயும் சொல்றதுக்காகத்தான் பீஷ்மாச்சாரியர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தை சொல்றதுக்காக தொடங்கினார். இந்த நிலைகளை பத்தினதுதான் 1008 திருநாமம். இந்த திருநாமத்தை நாம பிரிக்கணும்னு பார்த்தோம்னா பரரூபத்துக்கு என்னென்ன திருநாமங்கள், வியூக ரூபத்துக்கு என்னென்ன திருநாமங்கள், விபவாவதாரத்துக்கு என்னென்ன திருநாமங்கள் என்ன திருநாமங்களை வரிசக்கணக்கோட நாம பிரிச்சுடலாம். பர, வியூக, விபவ, அர்ச்சை, அந்தர்யாமி முதலான 5 காட்டுறதுக்கு தான் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயமே. இதைத்தான் ஆழ்வார்களும் சாதித்தார்கள். அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார். அவர் இந்த பெருமாளுடைய 5 நிலைக்கு 5 திருஷ்டாந்தம் சொல்றார். என்னைக்குமே நாம இப்ப தத்துவமா பேசின்னு போனோம்னா மனசுல சுலபத்துல பிடிக்காது. கொஞ்சம் உலகத்துல நடக்கிறத ஒண்ணு சொல்லி காட்டினோம்னா உடனே மனசு ஏத்துனுடுற சொல்லி. இப்ப ராஜான்னு ஒருத்தனை ஞாபகம் வச்சுங்கோ. அந்த ராஜாவை போலத்தான் பெருமாள். ராஜாவுக்கு 5 நிலை உண்டு. பெருமான் சிவன் நாராயணனுக்கு 5 நிலை உண்டு. ராஜாவுக்கு முதல் நிலை என்ன? ராஜ தர்பார்ல உட்காந்து எல்லாரோடையும் ஆட்சி புரிவர். இதானே முதல் நிலை. ஸ்ரீவைகுண்டன் தான் ராஜ தர்பார். அங்க உட்காந்து ஆட்சி பண்றானோ இல்லையா சிவன் நாராயணன், அது முதல் நிலை. அடுத்தது எல்லா விஷயத்தையும் நம்ம ராஜ தர்பார்ல பேசிட முடியாது. மந்திராலோசனம்னு ஒண்ணு நடத்துவாளோ இல்லையா ராஜாக்கள்லாம். மந்திரிமார்களை தனியா வச்சிருந்து எப்பப்படி வரி வசூல் பண்ணலாம், யாராருக்கு என்னென்ன பண்ணலாம், அடுத்த நாட்டு மன்னர்கள்லாம் என்ன பண்றா, விரோதிகளை எப்படி அடிக்கலாம், இந்த பேச்செல்லாம் மந்திரியோட அந்தரங்கமா தனிமையில பேசுவனும் இல்லையோ. அதே போலத்தான் திருப்பார்கடல். அங்க தனியா பிரம்மாவோடே சிவனோடே வருணனோடே இவர்கள் எல்லாரோடே கூடி ஆலோசனை பண்ணி உலகத்தை எப்படி நடத்தலாம்னு ஆலோசிக்கிறானோ இல்லையோ, அது திருப்பார்கடலை போலே. அதற்கடுத்தது இதே ராஜா பகைவர்கள் ஆறான்னு இருந்தா வேட்டையாடுறதுக்கு போவன். நாட்டுக்குள்ள புலி வந்துருத்து, சிங்கம் வந்துருத்து, கரடி வந்துருத்துன்னா ஓடி போய் வேட்டையாடி பகைவர்களை ஓட்டுறானோ இல்லையோ. அதே போல பகவான் வேட்டையாடுறதுக்கு பிறந்ததுதான் ராமன், கண்ணன், நரசிம்மன் முதலான அவதாரங்கள். அவதாரங்கள் தான் வேட்டையாடுறதுக்காக. ராஜா வேட்டைக்கு போறா போலே. இந்த ராஜா என்ன பண்ணுவார்? ராவணனை வேட்டையாடுவர், சிசுபாலனை வேட்டையாடுவர், கும்பகர்ணனை வேட்டையாடுவர். அந்த ராஜா எதிரி நாட்டு மன்னனையும் விலங்கினங்களையும் வேட்டையாடுவர். வேட்டையாடுறதுங்கிறது ராஜாவுக்கு இருக்கிற 3வது தொழில். அதுக்கு மேல 4வது, ராத்திரி வேளையில மாறு வேஷம் போட்டு உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு பாப்பாடு இல்லையோ. ராஜாவுக்கு இது முக்கியமான பணி. ஏன்னா பகல்ல மந்திராலோசனை பண்ணி பிரயோஜனம் இல்லை. இரவு பொழுதுல நாட்டு நடப்பு எப்படி இருக்கு, இவன் முக்காடு போட்டுண்டு வேஷம் போட்டுண்டு ஒருத்தரும் பார்க்காத வண்ணம் போய் பார்த்துட்டு வரானோ இல்லையா ராஜ்யத்தை. அந்த நிலை தான் அந்தர்யாமியனுடைய நிலை. என்ன இவர் முக்காடு போட்டு நமக்குள்ளே உட்கார்ந்து விட்டாரு. ஒருத்தர் கண்ணுலையும் எம்பெருமான் படவே போறது இல்லையோ. ராஜா ராத்திரி வேளையில போய் நகர சோதனம்னு சொல்லுவாதுக்கு நகர சோதனம் பண்றாப்பதான் நமக்குள்ள சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அது உள்ள மறைஞ்சு இவன் என்ன பண்றான்னு பார்க்க. ராஜா நகர சோதனத்துக்கு வரைச்சே ராஜா ஒருத்தரும் புரிஞ்சிக்கவே மாட்டான். அவனே எல்லார்ட்டையும் பேசுவான். இந்த நாட்டுல ராஜா ஏதோ தப்பா பண்றாராமேன்னு அவனே கேட்பான். இந்த எதிராளி என்ன பதில் சொல்றான்னு பார்ப்பான். அதே போலத்தான் நமக்குள்ள இருந்து மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையோ. நம்ம பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்டு இவன் என்ன பதில் சொல்றான்னு எழுதி வச்சேன் எம்பெருமான். இதை எழுதி வச்சுன்னு தான் கடைசியில கடைக்கு போறது. நமக்கு ஒரு நாள் குறைச்சே இந்த உள்ள இருக்கிறவன் என்ன கணக்கு புஸ்தகம் வச்சுட்டு இருக்கானோ அதன் படிதான் இவனுக்கு சொர்க்கமா நரகமா மோட்சமா எதுங்கிற முடிவே கிடைக்கும். இது அந்தர்யாமித்துவம். கடைசியான நிலை ராஜாவுக்கு சாயங்கால வேலை. பகல் வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு படுத்து. எல்லாம் முடிந்த பிற்பாடு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி ரொம்ப ராஜா களைத்து போயிருக்கிறான். அப்ப தன்னுடைய பத்னிமார்கள் ராணி இருக்காளே பட்ட மகிழ்ச்சி, அந்த ராணியோட கூட சாயங்காலத்துல தோட்டத்துல அப்படியே விளையாடிட்டு இருப்பான். சில பேர்லாம் நாட்டியம் ஆடிட்டு இருப்பா, சில பேர் பாட்டு பாடுவா, சில பேர் வீணை வாசிப்பர்கள். தான் தன்னுடைய ராணியோட உட்காந்து சந்தோஷமா சாயங்கால வேளையில ராஜா இருக்கானோ இல்லையோ
அதுதான் திவ்ய தேசத்துல எம்பெருமான் சேவை சாதிப்பது. கடைசி நிலைங்கிறது 5வது நிலை. அது ஏன்னா எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் பாசுரமா கோட்டியா சேவிக்கிறார். உற்சவமா நடக்கிறது. பக்ஷோத்சவம், நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம், இத்தனை உற்சவத்தையும் கொண்டாடுறார். வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், அத்தியனோத்சவம், பிரம்மோத்சவம், இனி எத்தனை உற்சவம் எம்பெருமானுக்கு. இப்ப இந்த உற்சவம்லாம் தன்னுடைய மகிழ்ச்சிகளோட கண்டருள்றதுக்கு தான் கடைசியா ராஜா தோட்டத்துல உட்கார்ந்து சாயங்கால வேளை ஆனந்தப்படுறா போலே. இத்தேவம் பஞ்ச பிரகாரோகம் ஆத்மனாம் பததாம் அகா பூர்வஸ்மாதபி பூர்வஸ்மாத் ஜாயாம் செய்வ உத்தரோத்தரா. இந்த முன்னாடி சொன்னதை விட அடுத்தடுத்ததுக்கு ஏத்தம். பரரூபத்தை விட வியூகம் கிட்டக்க, வியூகத்தை விட விபவம் கிட்டக்க, விபவத்தை விட அந்தர்யாமி கிட்டக்க, அந்தர்யாமியை விட அர்ச்சாவதாரம் ரொம்ப நெருக்கம். ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அர்ச்சாவதார பெருமாள் வந்துடுறார். நாம எத்தனையோ தூரம் அவர் இடத்தை நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா அவர் விடாம என்ன பண்றாரு, எங்க போனாலும் சரி நான் வாசலுக்கு வந்துடுறேன் என்றார். இந்த உற்சவம்னா நாம இந்த சத்யநாராயண பெருமாளை எத்தனை நாள் போய் சேவிச்சிருப்போம்னு தெரியாது. ஆனா நம்ம விட்டு பிரிஞ்சு அவரால் இருக்க முடியல பாவம். அதனால நாம எங்க போய் உட்காந்துருக்கோமோ அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு இல்லையோ. ஒண்ணு நாம அவங்ககிட்ட போகணும், இல்ல அவன் நம்ம கிட்ட வரணும். ரெண்டுல ஒண்ணு தான். முதல்து கண்டிப்பா நடக்க போறது இல்லை. அதனாலதான் எம்பெருமானே பார்த்து தானே நம்ம இடத்துல வந்துடுறான். அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கிற எளிமைங்கிறது நாம எங்க இருந்தாலும் அந்த இடத்துல சேவை சாதிப்பேன். இப்ப எங்க போனாலும் எந்த ஊருக்கு வேணா போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, முதல்ல பாலாஜி மந்திர் அப்படின்னு கொஞ்சம் ஏழை பண்ணிடுவா. அவர் இல்லாத இடமே கிடையாது. காற்று முதல்ல புகும், அநேகமா 2வது திருவாரூரையான் புகுந்துருவார். எந்த ஊரு போனாலும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இல்லாத ஊரை பார்க்கவே முடியாது. அவர் அந்த ஊருக்கு வராரே, என் திருவேங்கடத்துல மட்டுமே இருந்திருக்கலாமோ இல்லையோ. இத்தனை ஊருக்கு போறதுக்கு என்ன காரணம்னா, சாமி இத்தனை ஊருக்கு போய் கூட்டத்தை குறைச்சே அங்க கூட்டம் குறையல. இன்னும் ஒங்கியும் போகாத அவர் அங்கேயே வேற எடுத்திருந்தாருன்னா அத்தனை பேர் அங்கன்னா போய் நெருக்கி அடிப்பார்கள். அதனாலதான் போனா போறது அங்கங்க நம்ம சேவிச்சுக்கிட்டோங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் சேவை சாதிக்கிறான். நமக்கருகிற வருவதுங்கிறது அர்ச்சைக்கு ரொம்ப சிறப்பு. அந்த அர்ச்சாவதாரத்தை திருமங்கியாழ்வார் பாடினார். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தண்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் பாரோர் புகழும் வதரி வடமதுரை. பதரிகாசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு திருப்புல்லாணி தெற்கு கோடி வரை எத்தனை திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கிறான். திருவனந்தபுரத்திலேருந்து தொடங்கி திருவித்துவக்கோட்டளவுக்கு சேவை சாதிக்கிறான். ஊரோர் இடத்துலையும் எத்தனையோ திவ்யதேசங்கள். திவ்யதேசங்கள் 108 மட்டும் இல்லை. அந்தந்த திவ்யதேசத்தம் பெருமான் ஒரு தெருவுக்கும் வந்து சேர்ந்துடுறான். அந்தந்த தெருவுல புது புது கோவில். இன்னும் கேட்டா எவ்வளவு தூரம் பண்ணிடுவான்னா, நம்ம வீட்டு வாசல்ல சின்ன கூண்டுல ஒரு கோவில், அந்த அளவு கொண்டு வச்சுட்டோம். இது தப்பு இல்லை. இப்போ ஏன்னா எம்பெருமான் அத்தனை எளிமையா வராங்கிறதுக்கு சாட்சி. ஏன்னா ஒரு ஸ்ரீரங்கத்துல மட்டும் படுத்திருந்தாருன்னா அவனை ரொம்ப எளியவன் யாரும் ஒத்துக்க மாட்டான். நமக்கு எத்தனை கிட்டக்க வரணுமோ எம்பெருமான் வந்துடுறானோ இல்லையோ. இந்த எம்பெருமான் 5 நிலைகளையும் பாடுவதற்காகத்தான் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை ஆரம்பித்தார் பீஷ்மாச்சாரியர். அந்த நிலைகள் 5ஆக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒத்தொத்தர் ஓரோரு இடத்துல போய் சேவிக்கணும். நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களுக்கு சேவிக்க வேண்டிய இடம் பரமபதம் ஸ்ரீவைகுண்டம். பிரம்மாதி தேவர்கள் சேவிக்க வேண்டிய இடம் திருப்பார்க்கடல். கோபிகைகள் சேவிக்க வேண்டிய இடம் மதுரா நகரம் திருவாய்ப்பாடி. அதே போல பெரிய பெரிய ஆச்சாரியர்களான வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காத்தியாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், இந்த மகரிஷிகள்லாம் சேவிக்க வேண்டிய இடம் அயோத்தியில் ராமனிடத்தே. யோகிகள் சேவிக்க வேண்டியது அந்தர்யாமே. ஒண்ணும் தெரியாத நம் போன்றவர்கள் சேவிக்க வேண்டியது அர்ச்சாவதாரத்தை. இது இத்தனையும் சேவிக்கணும்னு சொல்ல ஆரம்பித்தார் பீஷ்மாச்சாரியர். உடனே யுதிஷ்டருக்கு தெரியல, இது இத்தனையும் நாம போற 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம் இல்லையோ. அதுல வைகுண்டநாதன் சொன்னேன், க்ஷீராப்திநாதன் சொன்னேன், ராமன் சொன்னேன், கண்ணன் சொன்னேன், அந்தர்யாமின்னு சொன்னேன், திருவேங்கடத்தான், அரங்கநகரப்பன், திருக்குடந்தை ஆறாமுதன், வரிசையா பேர் பார்க்கிறோம் இல்லையோ. இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்படி சொன்னதுல எந்த பேருமே பகவானுக்கு இல்லாத போயிருந்தா இந்த நிலைகளுடைய வித்தியாசத்தை என்னால புரியவே வச்சிருக்க முடியாது. உங்களுக்கு இப்ப என்னால இல்ல, சாஸ்திரத்தால கூட புரிய வச்சிருக்க முடியாது. ஒரு நிலைக்கும் ஒரு பேர் இருக்கிறபடியால தானே தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஸ்ரீவைகுண்டநாதன் அது ஒரு திருநாமம் பெரும்பா இருக்கு. திருவேங்கடத்தான் ஒரு திருநாமம், அரங்கநகரத்தான் ஒரு திருநாமம். இந்த திருநாமம் இருந்தாத்தான் நிலைகளையே நம்மால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் எம்பெருமான் என்னென்ன உருவத்தோட தான் சேவை சாதிக்கிறானோ அந்தந்த உருவத்துக்கு தகுந்த திருநாமங்களோடும் சேவை சாதிக்கிறான். உருவத்தை எதுக்காக பிரிச்சுட்டான்? சேவிக்க வர்றவா நிறைய பேர் அவரவர்களுக்கு தகுந்தாப்புல உருவங்கள்.
அத்தனை உருவங்கள் இருந்ததுன்னா அத்தனை பேர்களும் இருந்துதான் ஆகணும். ஏன்னா உலகத்திலே பேர் இல்லாம போனா ஒரு வஸ்துவை நம்மாலே தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆக நாமங்கிறது ரொம்ப முக்கியமாக போகிறது. அதனாலதான் நாமசாஸ்திர அத்தியாயத்தை தொடங்குகிறார் பீஷ்மாச்சாரியர். பகவானை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பேரை கொண்டுதான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, பேரை முதல்ல தெரிஞ்சுட்டாத்தான் எம்பெருமானே தெரிஞ்சுக்க போறோம். ஆனா தர்மபுத்திரனுக்கு இப்ப பகவான் ஆறுன்னு தெரிஞ்சுப்படுது, அவன் பேர் என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறான். நம்ம எல்லாருக்கும் பெருமாளை தெரிஞ்சுதான் இருக்கு இப்போ. ஆனா அவனுக்கு பெருமாளை தெரிஞ்சிருக்குன்னா பெருமாள்ங்கிற பேரை இப்பதானே தெரிஞ்சுக்கிறோம். அந்த பேருக்கு இருக்கிற அர்த்தம் ராமன்னா என்ன, கண்ணன்னா என்ன, கோவிந்தா என்னன்னு திருநாமங்களை மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதைத்தான் பீஷ்மாச்சாரியர் சொல்ல ஆரம்பித்தார். இப்ப இத்தனை படிகளா எம்பெருமான் சேவை சாதிக்கணுமா? ஸ்ரீவைகுண்டநாதன்னா ஒருத்தர் தான் புரியுது. அர்ச்சாவதாரத்துல எதுக்கு இத்தனை திவ்யதேசம்? விபவாவதாரத்துல எதுக்கு இத்தனை விபவாவதாரம்? ஓரோரு அடியானுக்கு கட்டம் வரச்சேவம். இவர் கஜேந்திர ஆழ்வானுக்கு ஓடி வந்தாரோ இல்லையா கருடன் பேரிலே, அதே போலவே எல்லாரையும் போய் காப்பாத்துறதானே. எனக்கு ராமன் ஒரு திருக்கோலம், கண்ணன் ஒரு திருக்கோலம், நரசிம்மன் ஒரு திருக்கோலம், மீன் ஒண்ணு, ஆமைன்னு ஒண்ணு, வராகம்னு ஒண்ணு. இந்த ஒன்னொன்னு எதுக்கு எதுக்கு நமக்கு மனசுல கேள்வி வந்துட்டே இருக்கும். லோகோ பின்ன ருச்சின்னு சொல்லுவார்கள். உலகத்திலே அவனுக்கு ருச்சி வேற, ஒரு ருச்சி யாருக்கும் இருக்கவே இருக்காது. இப்ப இந்த மண்டபம் முழுக்க இத்தனை பேர் உட்காந்துருக்காள்னா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்க போறதா? கண்டிப்பா உலகத்துல பிடிக்கவே பிடிக்காது. அது கூட ஆச்சரியம் இல்லை. எனக்கே நேத்திக்கு பிடிச்சது இன்னைக்கு பிடிக்காது, இன்னைக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்காது. எனக்கே டில்லியில இருக்கே பிடிச்சது நாகபுரியில பிடிக்காது, நாகபுரியில பிடிச்சது எங்கேயோ இன்னொரு இடத்துல திருப்புலானி போனோம்னா பிடிக்காது. அவனவனுக்கு காலம் மாறித்துன்னா ஆசை மாறிப்படும், இடம் மாறித்துன்னா ஆசை மாறிப்படும். இப்ப போய் நல்ல சித்திரை மாசம் வைகாசி மாசம், இந்த சித்திரை வைகாசி மாசத்துல சுவாமிக்கு நல்ல பொன்னாட ஷால்வை போத்தலாம்னு இருக்கேன். 3 ஷால்வை வாங்கிட்டு வச்சிருக்கேன். அவசியம் ஷால்வையை முழுக்க உடம்புல போத்திட்டு தான் அயோத்தியா மண்டபத்துல உபன்யாசம் சொல்லணும் இப்படின்னு மட்டும் இந்த நடத்துறவா சொல்லியிருந்தா சுவாமி இந்த பக்கமே வரலன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே இந்த விஷயத்தை தை மாசம் வந்து மார்கழி மாசம் வந்து எங்கிட்ட கேட்டாள்னா தாராளமா போத்தின்னு சொல்றேனே அவள்கிட்ட சொல்லிடுவேன். அதே தை மாசம் தில்லிக்காரா திருப்பாவை சொல்லச்சே எத்தனை போர்வு போத்தினாலும் சரின்னு ஒத்துன்னு நான் கேட்டுருப்பேன். ஆக எனக்கே இடம் மாறினா ஆசை மாறிப்படுறது, காலம் மாறித்துன்னு ஆசை மாறிப்படுது. இந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயே இத்தனை ஆசை மாறும்னா அவர் மட்டும் மாறாம ஒரே பெருமாளா சேவை சாதிச்சிருந்தா நமக்கு ஆசை ஏற்பட்டே இருக்காது. அவர் இத்தனை வெவ்வேறு உருவத்தோட சேவை சாதிக்கிறபடியால தான் இத்தனை ஆசை. வெவ்வேறு உருவம் மட்டும் இல்லை, இப்போ வெவ்வேறு திவ்ய தேசம், வெவ்வேறு புராணம், ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒத்தொத்தருக்கு சேவை சாதிச்சிருக்கார். அந்த ஒரு கோவில்லையான ஒரு உற்சவம் நடக்கிறதா? கிடையாது. எத்தனை உற்சவம் நடக்கிறது? பிரம்மோற்சவம் தனி, வருஷோத்சவம் தனி, மாசோத்சவம் தனி, பக்ஷோத்சவம் சரி. பிரம்மோத்சவத்திலேயாவது இப்ப 10 நாள் சத்யநாராயண பெருமாள் எழுந்துரோட போறாரோ இல்லையோ, முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு கருட சேவை, இன்னைக்கு சந்திரபிரபை, இன்னைக்கு சூரிய பிரபை, இன்னைக்கு ஆழவாகனம், இன்னைக்கு ஹம்சவாகனம், இன்னைக்கு சிம்மவாகனம், இன்னைக்கு திருத்தேர், இன்னைக்கு தீர்த்தவாரி அப்படின்னு வரிசையா ஒரு 10 நாளைக்கு உற்சவம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. ஏன் எல்லாத்தையும் ஒரே நாள் ஒரே பல்லக்கு சுவாமி அதே பல்லக்கு தான் எழுதுவார், அதே பல்லக்கு தான் திரும்பி போடுவார்னா விட்டு போயிடும். ஆருக்கு ஆசை தங்கவே தங்காது. இன்னைக்கு 3ஆவது உற்சவமா கருட சேவை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சேவிக்கிறதுக்காக ஒருத்தன் போறானோ இல்லையோ. ஒரு வேறுபாடு இருந்தா தான் மனிதனுக்கு ஆசையே நிற்கும். வேற என்ன ஒண்ணு இல்லாத படுத்துனா இப்ப மாவு வச்சுன்னு தான் எந்த பண்டவுமே பண்ண போறோம். ஆனா அந்த ஒரு மாவு மட்டும் வாங்க போறது ஒரே மைதா மாவு வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அதை சர்க்கரையோட கலந்து படுத்துற பாடு இவ்வளவு இல்லை. இப்படி பிடிச்சா இதுன்றான், அப்படி பிடிச்சா அதுன்றான், உருண்டையா பிடிச்சா உருண்டேன்றான், இதுல குத்தி குத்தி வச்சா ஒண்ணு, சர்க்கரை சேர்த்தா ஒண்ணு, தேங்காய் சேர்த்தா ஒண்ணு, நெய் சேர்த்தா ஒண்ணு, இத்தனை மாறுதல். கடைசியில 3 நெய் சர்க்கரை மாவு, இதை தவிர வேற ஒண்ணுமே மாறுதல் இல்லை. ஆனா மாத்தி மாத்தி நாம அனுபவிக்கிறோமோ இல்லையோ. அதுக்குள்ள என் மூத்த பிள்ளை ஒன்ன பிடிக்கும்னு, இளைய பிள்ளை ஒன்ன பிடிக்காதுன்னு, பொண்ணு ஒன்ன பிடிக்காதுன்னு கேட்டோம்னா அது புரிஞ்சுக்காது. எல்லாம் 3மே அதே மாவு, அதே சர்க்கரை, அதே நெய் தான். ஆகாது. எனக்கு இதான் பிடிக்கும், உனக்கு இதான் பிடிக்கும்னு சொல்லி சொல்லியோ. இது நன்னா தெரியும் எம்பெருமானுக்கு. அதனாலதான் அவரவர்கள் ஆசைக்கு தகுந்தா போலே ஒரு உருவத்தோட சேவை சாதிக்கிறான். இந்த 5 பிரகாரத்துக்கு அதுதான் காரணம். வைகுண்டம் ஒத்தருக்காக, திருப்பார்கடல் ஒத்தருக்காக, அவதாரம் ஒத்தருக்காக. ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் பிரிவு. விபவாவதாரம்ங்கிற ஒரு அவதாரத்துக்குள்ளே மத்ஸ்யமூர்த்தியை திருவாராதனம் பண்றவா பண்ணட்டும், கூர்மமூர்த்தியை திருவாராதனை பண்றவா பண்ணட்டும், நல்ல தேஜஸ்ல ஆசை இருக்கா நரசிம்ம பெருமான திருவாராதனை பண்ணட்டும். மரியாதா புருஷோத்தம் ராம் வடக்கெல்லாம் போன விடாம சொல்லிட்டுப்பா. மரியாதா புருஷோத்தம், மரியாதா புருஷோத்தம், நேர்மை நேர்மை நேர்மை. பிராணனே போனாலும் சேர்ந்து நேர்ம மந்திரத்தை ராமன் விடவே மாட்டான். இப்படின்னு சில ஜனங்கள் உலகத்துல இருக்கும். என்னால அடிச்சாலும் புடைத்தாலும் அது நேர்மையா இருக்கும் சாமி, அவள்லாம் ஒண்ணா ராமனை போய் சேவிக்க வேண்டியதுதான்.
வாழ்க்கையை வாழ தெரியணும், நேர்மையெல்லாம் கொஞ்சம் அப்புறம் ஒதுக்கி வச்சுப்போம், சிரிச்சுன்னு நன்னா வாழ தெரியணும். இது சில பேர் அவள்லாம் கண்ணனை போய் சேவிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவருக்கு ரொம்ப இதை பத்தி கவலை இல்லை. இப்ப அனுபவிக்கிறோமா, இதுதான் கண்ணனுக்கு தேவையே தவிர நம்ம மரியாதா புருஷோத்தமத்துவம்லாம் கண்ணனுக்கு ஒரு நாள் தெரியவே தெரியாது. அது அனுபவத்துக்குன்னு கிருஷ்ணாவதாரம், நேர்மைக்குன்னு ராமாவதாரம். இப்படி ஒரு அவதாரத்தோட எம்பெருமான் நம்மை ஆட்கொள்வதாகத்தான் இத்தனை உருவம். சதசஹா அத சஹஸ்ரசஹா விஸ்வரூபம் எடுத்தான் கண்ணன். பார்த்த இத்தனையும் கண்டு நடுங்கி போட்டான் அர்ஜுனன்.